வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய வாக்குதத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 7 மாதங்களாக எங்களை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து போஷித்து தழைத்தோங்கி வளரும்படி செய்த தேவன் இந்த 8வது மாதத்தில் பிரவேசிக்கும்படியாக நீர் பாராட்டின எல்லையில்லாத மகிழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் உடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நம்முடைய வார்த்தையின்படி எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பாடப்படுகிற பாடல்கள் துதி ஆராதனை அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாடுகிறவருடைய தாசர்களையும் இசைக்கருகளை வாசிக்கிறவருடைய தாசர்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அபிஷேகத்தின் கீழ் நின்று வாசிக்க பாட உதவி செய்வீராக. கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நான் பேசுகிறேன். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீர் மகிமைப்படுவீராக. துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆமென். ஹல்லேலூயா. 7 மாதங்கள் அற்புதமாய் வழி நடத்தின தேவன் இந்த 8ஆம் மாதம் 1ஆம் நாளிலே நம்மை சபையாக ஒன்று கூட்டியிருக்கிற அவருடைய தயவிற்காய் நாம் நன்றி செலுத்துவோம். நம் கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே நிறைவேறும். அவர் செய்வதை தடுக்க யாராலும் முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சவால்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ மோசமான சூழ்நிலைகள், இவை யாவும் வந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவிக்க நம் தேவனால் கூடும். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நமக்கு எதிராய் வருகிற தடைகள் யாவற்றையும் உடைக்கிற தேவனாய் அவர் இருக்கின்றார். நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடுக்க யாராலும் முடியாது. நம் தேவன் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி வரக்கூடிய பலனை அவர் நமக்கு அருளுகிற தேவனாய் இருக்கின்றார். அவருக்கு ஒப்பான தேவன் இந்த உலகிலே யாருமே இல்லை. இந்த காலை வேளையிலே நம் தேவனை ஆராதித்து துதிப்போம். சகலமும் செய்ய வல்லவர் தேவனே, உமக்கொப்பா
அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் காற்றையும் மடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் காற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று நம் தேவனை ஆராதிப்போம். யெகோவா ஈர். நம் தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கின்றார். நம் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிற தேவனாய் அவர் இருக்கின்றார். நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் பதில் தருகிற தேவன் அவர். ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் போஷித்து பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாய் அவர் இருக்கின்றார். நாம் தலை குனிந்த இடங்களில் எல்லாம் நம் தலையை நிமிரச் செய்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா.
அப்படிப்பட்ட தேவனை இந்த காலை வேளையிலே நாம் துதித்து ஆராதிப்போம். எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, நான் தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம்
ஆமென். ஹalleluya, ஹalleluya. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீர். உம்முடைய உள்ளங்கரங்களில் எங்களை வரைந்து வைத்து ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் நீர் அப்படியே நீர் எங்களை வழிநடத்த போகிற கிருபைக்காய், தயவிற்காய், இரக்கத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பா, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு போதித்து ஆலோசனை கொடுத்து வழிநடத்த முடியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடினபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேச போகிற தாசனை மறைத்து ஆவியானவர் தாமே நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளாய், வல்லமையுள்ள வார்த்தைகளாய் புறப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அது வந்திருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் உதவி செய்வீராக. மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதிகான மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வெற்றி வாழ்வு திருச்சபனுடைய வாக்குதத்து ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தர்மியான நாளிலே கடந்த 7 மாதங்களை நாம் வெற்றிகரமாக இந்த ஆண்டிலே முடித்து 8வது மாதத்தில் முதல் தேதியிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு எல்லா கனமும் துதியும் மகிமையும் நான் செலுத்துகிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா? ஆமே. இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால் யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறேன். நான் செய்ய நினைத்தது ஒண்ணுமே தடைப்படாது. யோபு சொல்றான், அதை அறிந்திருக்கிறேன் என்றான். கிறிஸ்தவர்கள் பாருங்க, சில சத்தியங்களை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த அறிந்த சத்தியங்களை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த விசுவாசிக்கிற சத்தியங்களை இக்கட்டான நெருக்கடியான நேரங்களை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். தொடர்ந்து முன்னேறுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சத்தியம் பலத்தை கொடுக்கிறது. அந்த சத்தியம் அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறது. கடவுள் என் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார், அவர் செய்ய நினைச்சது ஒண்ணுமே தடைப்படாது, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் அறிந்திருக்கிறேன் என்று நாம உறுதியாய் இருக்க முடியும். பாருங்க, நமக்கு ஒரு பெரிய ஒரு பிடிமானம் இருக்கிறது வாழ்க்கையில. யாரோ ஏதோ சொன்னதை வச்சுன்னு சும்மா வேகம் நம்ம நம்பிட்டு இல்ல, நம்புறங்க ஒண்ணுமே நடக்கல அந்த மாதிரி இல்ல, நம்புறேன் கண்டிப்பா நடக்கும். அது நான் அதை அறிந்திருக்கிறேன். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்காக சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆங்கில வேதாமத்துல நாம இப்படி வாசிக்கிறோம், ஐ நோ that you can do all things. பாருங்க, கடவுளுக்கு தெரியும் அவரால் எல்லாமே செய்ய முடியும். இப்ப நமக்கு தெரியுமா, அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையினுடைய பல காலகட்டங்களில் பல கடுமையான சூழ்நிலைகள் மத்தியில நாம போகும்பொழுது இதை நம்ம மறந்தே போயிடுறோம். பாருங்க, என்னோட கூட அவர் இருக்கிறார், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சைட்ல இருக்கிறார், என்னுடைய டீம்ல இருக்கிறார், நானும் ஆண்டவரும் ஒரு டீம்ல இருக்கிறோம். அவர் என் கூட தான் இருக்கிறாரு, அவர் என்னை விட்டு விலகிறது இல்லை, என்னை கைவிடுறது இல்லை. அவர் என்னோடு இருக்கிறது மட்டும் இல்ல, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்ய நினைக்கிறார். பாருங்க, அந்த செய்ய நினைக்கிறது ஒண்ணுமே தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் என்று அவர் அந்த
யோபு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை CEV டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன். இது எப்படி வருது பாருங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்ன்றது எப்படி வருதுன்னா, நோ ஒன் கேன் அப்போஸ் யூ, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். எப்படி வருதுன்னா, நோ ஒன் கேன் அப்போஸ் யூ. அவர் ஒன்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவரை எதிர்க்கிறதுக்கு யாராலையுமே முடியாதுங்க. எதிர்ப்பு வரட்டுமே, அவரை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. அவர் சொல்றாரு, நோ ஒன் கேன் அப்போஸ் யூ பிகாஸ் யூ ஹாவ் த பவர் டு டூ வாட் யூ வாண்ட். யூ ஹாவ் த பவர். இப்ப அதைத்தான் நம்ம இருதயத்தின் ஆழத்துக்கு கொண்டு போனோம். God has the power to do what he wants. பவர் அவர் கையில் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் பவர் நம்ம கையில் இருக்குதுன்னு பல நேரங்களில் நினைக்கிறோம். பல நேரங்களில் பவர் வேற யார் கையிலும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். பல பேரை வச்சு ஆண்டவர் மறுபடியும் இந்த பூமி மனு வர்க்கத்தினால் நிரப்புறாரு. மீட்பின் திட்டத்தை கண்டினியூ பண்றாரு. அங்க ஒரு பெரிய மீட்பின் திட்டம், நோவாவினுடைய பேடையில மீட்கிறாரு 8 பேரை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அழைக்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிய தீருவேன், நான் நீ வா, நீ தகப்பன் வீட்டை விட்டு வா, உன் தேசத்தை விட்டு வா, நான் உன் கூட இருக்கிறேன். யார் என்ன பண்றாங்க பார்க்கலாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன வந்தாலும் சரி, உனக்கு எதிராக பஞ்சம் வந்தாலும் சரி, உனக்கு எதிராக யமா வந்தாலும் சரி, ராஜா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் உனக்கு விரோதமாக என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகள் சவால்கள் வந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை அவன் தடுக்கிறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சவாலா சொல்றாரு. மறுபடியும் சொல்றாரு அவனுங்க. பஞ்ச காலத்துல கூட அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஈசாக்கு எடுத்துக்கோங்க, பஞ்ச தேசத்துல விதை விதைக்கிறான், அவன் ஆசீர்வதிக்கிறாரு. வேணும்னு அவன் ஐஸ்வர்யனாக்கி வர வர விருத்தி அடைய செய்து மகா பெரியவனாக்குறாரு. எல்லாரும் அவனை பார்த்து பொறாமப்படுறாங்க. அவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்குறான். ஈசாக்கு 2 குமாரர்கள் பிறக்கிறாங்க, ஏசாவும் யாக்கோபும். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்குறான். கொலை வெறிய உண்டாக்குறான். உள்ள சவால் பாருங்க, தொடர்ந்துனே இருக்குது. அவரோட பிளானை எப்படியாவது தடை செய்யணும், அவருடைய பிளானை உருக்குலைக்க வேண்டும், அவருடைய திட்டம் நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு கங்கணம் கட்டின்னு திரியிறான் பாருங்க. உள்ள வேலை செஞ்சுட்டே இருக்கிறான் திரைமறைவுல. ஆண்டவர் திரைமறைவுலையும் வேலை செய்ய முடியும், பப்ளிக்காவும் வேலை செய்ய முடியும். அவர் சொல்றாரு, நான் ஆசீர்வாதம் என்ன பண்ண முடியும் பாரு, நீ என்ன உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ பண்ணு, ஆனா இது எல்லாத்தையும் மீறி நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். அந்த பிளான் சேஞ்சே ஆகாது, கண்டிப்பா அதை நான் நிறைவேற்றுவேன். யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. எனக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு முடிப்பேன். நான் செய்ய நினைத்தது தடைப்படாது, எல்லாத்தையும் செய்ய என்னால முடியும் என்று அவர் திரும்ப 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 அவர் வேதாகமம் முழுக்க அவர் காண்பித்துக் கொண்டே வருகிறார். யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். அவன் மூலமாக 12 கோத்திர பிதாக்கள் பிறக்கிறார்கள். இந்த 12 கோத்திர பிதாக்களை அவர்களுடைய வாழ்க்கையில பிரிவினை, பகை, விரோதம், கசப்பு, மூர்க்கம், வைராக்கியத்தெல்லாம் கொண்டு வரான் பாருங்க பிசாசு. ஒரு மனிதன் யோசேப்புக்கு எதிராக அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணணும்னு கங்கணம் கட்டின்னு இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாக, கடவுளுடைய திட்டத்துக்கு விரோதமாக அவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். அவனுடைய சொந்த சகோதரர்களுக்குள்ள ஒரு பகையை உருவாக்குகிறான், கொலை வெறியை உருவாக்குகிறான், பொறாமையை உண்டு பண்ணுகிறான். ஆனா நான் கேட்கிறேன், இதனால இருந்தெல்லாம் கடவுளுடைய திட்டம் ஸ்டாப் ஆயிடுச்சா இல்ல மாறிடுச்சா? ஐயோயோ இவ்வளவு நடக்கும்னு எனக்கு தெரியாதுப்பா, முன்னாடியே நான் என் திட்டத்தை மாத்திக்கிறேன்னு அவர் மாத்திக்கினாரா? கிடையாதுங்க. அவர் அந்த திட்டத்தை நிறைவேற்றுறார். யோசேப்புக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். உன்னுடைய தாயின் சகோதரர் உன்னை வணங்குவார்கள் சொல்லி நான் ஆசீர்வச்சிருக்கிறேன், உன்னுடைய பெற்றோர் உனக்கு முன்பாக வணங்குவார்கள் சொல்லி ஆசீர்வச்சுக்கிறேன். பலர் பல விதங்கள்ல உனக்கு இடையூறு செய்யலாம், பலர் பல விதங்கள்ல உனக்கு நெருக்கடியை கொண்டு வரலாம், உன்னுடைய சகோதரர்லாம் உனக்கு விரோதமாக எழும்பலாம், பல திட்டங்களை வகுக்கலாம், திரைமறைவில் பல வேலைகளை செய்யலாம், செய்யாத குற்றத்துக்கு கொண்டு போய் ஜெயில போடலாம். ஆனா நான் உங்க கூட இருக்கிறேன், இந்த திட்டம் ஃபெயிலியர் ஆகாது, இந்த திட்டத்தை எவனாலையுமா மாற்ற முடியாது, எந்த கடினமான சூழ்நிலையும் கூட இதை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்றார். சவால் பாருங்க. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குங்க இந்த காலை வேளையில. எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். எங்கெல்லாம் யோசேப்பு போறானோ அங்கெல்லாம் ஆண்டவரும் போறாரு. அவன் ஊர்ல இருந்து எகிப்துக்கு அடிமையா விற்கப்பட்டு போன கூட போயிட்டாருங்க ஆண்டவர்.
சிறைச்சாலை போனா அங்கே போயிட்டார். அது என் புஸ்தகத்தில் நீங்க வாசி பாருங்க. சிறைச்சாலையில கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் என்ன பண்றாரு, பிரதம மந்திரி ஆக்குறாரு, எல்லாத்தையும் அவனுடைய கைக்குள்ள கொண்டு வர்றாரு. அவருடைய திட்டம் தோல்வி அடையவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த 12 கோத்திர பிதாக்கள் மூலமாக அவர் வேலை செய்யறாரு. இஸ்ரவேல் என்னும் தேசத்தை உருவாக்குறாரு. கானான் தேசத்தை அவர்கள் கொடுக்கிறாரு. மோசே கொண்டு மாபெரும் ரட்சிப்பை கட்டளையிடுகிறார், மீட்பை கட்டளையிடுகிறார். வரப்போற மேசியாவுக்கு இவரெல்லாம் அடையாளமா இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள்லாம் போய் எகிப்துல மாட்டிக்கிறாங்க. இவ்வளவு அற்புதமான ஜனங்கள், இவ்வளவு அருமையான ஜனங்கள், கடவுளோட உடன்படிக்கையின் அன்புக்கு உகந்த ஜனங்கள், உடன்படிக்கையின் அன்பை பெற்றவர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் போய் எகிப்துல மாட்டி 430 வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் சொல்றாரு, தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்துல உன்னுடைய சந்ததியார் சிறையிருப்பில் இருப்பாங்க, அடிமைகளா இருப்பாங்க. ஆனா அவர்களை முடிவுல மிகுதியான பொண்ணோடும் பொருளோடும் அவர்களை புறப்பட பண்ணுவேன், ஆஸ்தியோட புறப்பட பண்ணுவேன். சொல்றேன் பாருங்க, கரெக்டா அந்த 430 வருஷம் முடிஞ்ச உடனே அவர்கள் அன்னைக்கே புறப்பட பண்றாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பிசைந்த புளிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அங்கிருந்து வெளியே வந்துட்டாங்க. அவர் திட்டத்தை யார் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. மோசே கொண்டு அவர்களை வெளியே கொண்டு வந்து யோசுவா வைத்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்றாரு இருப்பாங்க. அதே மாதிரி கொண்டு வந்து சேர்க்கிறாரு. எவ்வளோ தடைகள், பார்வோன் அனுப்ப மாட்டேன்றான். அது எப்படி, அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, அவர் சொல்றது நான் ஏன் கேட்கணும்னு சவால் விடுறான். இவர் பிளான் பண்ணாக்கா அதுக்கு நான் ஏன் ஒத்துழைக்கணும், நான்லாம் ஒத்துழைக்க முடியாது, உங்களை அனுப்ப முடியாதுன்னு சொல்றான். அனுப்ப வைக்கிறாருங்க. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் கடைசியில நீங்க தயவு செய்து போங்க அப்படின்னாங்க. போங்கன்னு முடிஞ்சிடுச்சா? இல்ல, பின்னாடியே துரத்திட்டு வராங்க. முன்னாடி செங்கடல் ஒரு பெரிய பிரச்சனை. எப்படி உங்களோட திட்டத்தை நிறைவேற்றீங்க பாக்குறேன், இவர்களை எப்படி விடுதலை ஆக்குறீர்கள் என்று பாக்குறேன், உமக்கு ஆராதனை செய்ய இவர்களை எப்படி போக விடுறேன்னு பாத்துறேன். நான் பின்னாடியே துரத்திட்டே வரான். முன்னாடி ஒரு பெரிய செங்கடல். கர்த்தர் அப்படியே செங்கடலை 2 பிளந்து அவர்கள் வெட்டாந்தரை வழியாக நடந்து போக வைக்கிறார். என்ன வல்லமை பாருங்க. அந்த வேத வசனம் சொல்லுகிறது, you have the power to do what you want. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யறதுக்குரிய வல்லமை உங்களோட கையில இருக்கு அப்படின்னா. செங்கடல் 2 பழகுறாரு. கடைசியில பாருங்க, இந்த ஜனங்களே கடவுளுக்கு விரோதமா திருப்புறான் பிசாசு. கடவுளுக்கு விரோதமாகவும் அவர் ஏற்படுத்தின தலைவர்களுக்கு விரோதமா திருப்புறான். ஏன் பிரேத கோழிகள் எகிப்துல இல்லைன்னா எங்க வனாந்தரத்துல சாவடித்தீங்களை கூட்டிட்டு வந்திருக்க, உன்னை என்ன பண்றோம் பாரு அப்படின்றாங்க. அவ்வளவு மோசமான ஜனங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வனாந்தரம், சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, இறைச்சி இல்ல, ஒண்ணும் இல்ல, முட்டை முட்டையா பொண்ணு இருக்கு. கடவுள் அற்புத விதமாக வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தரல. இது ஏதோ ஒரே ஒரு நாள் மட்டும் கிடையாது, 40 வருஷம் ஒவ்வொரு நாளும் பொழிந்தது மன்னா. இறைச்சி வேணும் கேட்கிறாங்க, இறைச்சி தருகிறார். தண்ணீர் வேணும் கேட்கிறாங்க, கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைக்கிறார். அவர் செய்ய நினைச்சது ஒண்ணுமே தடைப்பட முடியாதுங்க. ஏன்னா இதெல்லாம் மீட்பின் திட்டத்துக்கு உறுதுணையா இருக்குது. எப்படி கடவுள் மனு வர்க்கத்தை மீட்க போகிறார், பாவத்தில் இருந்தும், சாபத்தில் இருந்தும், இல்லாமையில் இருந்தும், குறைவில் இருந்தும், தாழ்ச்சியில் இருந்தும், பற்றாக்குறையில் இருந்தும், வறுமையில் இருந்தும், தரித்திரத்தில் இருந்தும், பஞ்சத்திலிருந்து எப்படி கடவுள் காப்பாற்ற போறார் காமிக்கிறாருங்க. அப்படியே போர்ட்ரே பண்ணி யோசுவா ஜனங்களுக்கு அந்த தேசத்தெல்லாம் பங்கிட்டு கொடுக்குறான். பாலும் தேனும் மூடுகிற தேசத்தை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடவுள் நியாயாதிபதிகளை எழும்பி இவர்களை ஆளும்படி உதவி செய்யறாரு. அந்த நியாயாதிபதிகள்ல ரொம்ப முக்கியமான 12 நியாயாதிபதிகள் இருக்காங்க. அந்த 12 நியாயாதிபதிகள்ல முக்கியமானவன் சிம்சோன். அவனை கெடுத்து குட்டிச்சவராக்கி எப்படி இது நிறைவேறது பாக்குறேன் நானும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள இச்சையை புகுத்தி இந்த திட்டத்தை நிறைவேற பண்ண முடியாதபடி அவன் தடுக்கிறான். பிசாசு தொடர்ந்து அவன் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கான் பாருங்க. கடவுள் செய்ய நினைச்சதை எப்படியாவது தடுக்கணும்னு அவன் முயற்சி பண்றான். கடவுள் அதுல இருந்தெல்லாம் அவனுக்கு உதவி செஞ்சு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி பச்சை கழுதை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொல்ல வச்சு பூமியை பழந்து நீரூற்ற வர வச்சு அவன் தாகத்து தண்ணியை கொடுத்து அவனை பழைக்க வச்சு கடைசியில் அவன் ஜபத்தை கேட்டு அந்த இடத்துல நிறைய பேர் பெலிஸ்தர்களை மாண்டு போனார்கள். திட்டம் கண்டினியூ ஆகுது. அதுல ஒரு நியாயாதிபதி பாத்தீங்கன்னா கிதியோன் பயந்து எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான். வாப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்,
என் திட்டம் நிறைவேறணும், என்னால எல்லாம் செய்ய முடியும், நீ சப்போர்ட் சும்மா கூட இரு போதும், அவ்வளவுதான், என்ன நம்பு, அது போதும் அப்படின்றாரு. கிதியோனை கூப்பிட்டு அவன் மூலமா பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். சிம்சோன் மூலமாக, தெபோரா மூலமாக, நிறைய நியாயாதிபதிகள் மூலமாக கடவுள் பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் மற்ற எல்லா ராஜ்யங்களுக்கும் எல்லா தேசத்துக்கும் ராஜா இருக்கிறாங்க, எங்களுக்கு ராஜா கிடையாது, எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு சாமுவேல் அழுகுறாரு பாருங்க. ஐயோ இந்த ஜனங்க என்ன புரியாம பேசுறாங்க. கர்த்தர் சொல்றாரு, அவங்க உன்னை தள்ளல, என்ன தள்ளி இருக்காங்க, நான் உங்களுக்கு மேல ராஜாவை இராதபடிக்கு என்ன தள்ளி இருக்காங்க, அவங்களுக்கு சொல்றபடி ஒரு ராஜாவை ஏற்படுத்து, அந்த ராஜா வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திப்பாருங்க சொன்னியும் ஜனங்க கேட்கல, இல்ல எங்களுக்கு ராஜா வேணும் கண்டிப்பா அப்படின்றாங்க. ராஜாவை ஏற்படுத்துறான் சாமுவேல். அந்த ராஜா, அந்த சவுல் ராஜா தாவீதை கொல்லும்படி எழும்புகிறான். ஏன்னா தாவீதின் சந்ததியில தான் அவர் வந்து பறக்கணும். அந்த தாவீதை கொல்றதுக்கு, அந்த தாவீதை அடையாளமே தெரியாத ஒரு இடத்துல, எங்கேயோ ஃபேமஸ் இல்லாத ஒரு இடத்துல போய் அவன் பேரை இருட்டடிப்பு செஞ்சு எங்கேயோ கொஞ்சம் ஆடுகளை மேய்க்க வைக்கிறான் பாருங்க, அவங்க அப்பா மூலமா. ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, தாவீதுக்கு அப்புறம் சாலமோன ராஜாவை அபிஷேகம் பண்ணி பல ராஜாக்கள் ஆட்சி செய்கிறார்கள். ஆனா அந்த ராஜாக்கள் கூட யாரும் வந்து பெரிய உத்தமர்கள் யோகியர்கள்லாம் சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் அவர் திட்டத்தை கைவிட்டுட்டாரா, மாத்தினாரா, அதெல்லாம் யாராவது தடுத்து நிறுத்திட்டாங்களா? கிடையாது. இந்த ராஜாக்கள்லாம் காலங்கள்லாம் முடிஞ்ச பிறகு உண்மையான மெய்யான ராஜா ஒருத்தர் வராரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், எந்த அப்பழுக்கும் அற்றவர், பாவம் இல்லாதவர், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், தேவனுடைய குமாரனாக கண்ணியின் வயிற்றிலே வந்து பறக்கிறார். இதை சொல்லாம செஞ்சாரா? இல்ல. எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லிட்டு தான் செய்யறாரு. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் சொல்றாங்க. அவர் தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார்னு சொல்றாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடந்து முடிஞ்சு 400 வருஷம் இருண்ட காலம் வருது. எந்த ஒரு கடவுள்கிட்ட இருந்து எந்த செய்தியும் இல்லை, ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான், கடவுளுடைய திட்டம்லாம் டிராப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. கடவுள் சேலஞ்ச் பண்ணலாம் ஒண்ணும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. சைலண்ட் பீரியட், டார்க் பீரியட், இருண்ட காலம், 400 ஆண்டுகள். கடவுள்கிட்ட இருந்து எந்த வார்த்தையும் வரல, இவங்க யாரும் கடவுள்கிட்ட பேச முடியல, தீர்க்கதரிசிகள் இல்ல, ஒண்ணும் கிடையாது. 400 வருஷத்துக்கு பிற்பாடு அவர் அவருடைய திட்டத்தெல்லாம் மாத்திக்கினார? கிடையாதுங்க. அன்னைக்கு சொன்னார் பாருங்க, ஆதியாகமம் 3:14-15 அதை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறாரு. தேவனுடைய தூதன் இங்க வந்து மரியாள் இடத்துல பேசுகிறான், எலிசபெத் இடத்துல பேசுகிறான், சகரியாவின் இடத்துல பேசுகிறான். மரியாள் கன்னி கர்ப்பவதியாகும்படி செய்கிறார், ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அதை சும்மா விட்டாங்களா? பிசாசு அதையும் அந்த பிள்ளையும் சாகடிக்க அவன் திட்டங்களை போடுறான். ஏரோது மூலமாக 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொல்லுகிறான். என்ன மாதிரி பாருங்க, எவ்வளவு சவால்கள், எவ்வளவு எதிர்ப்புகள். இந்த திட்டம் நிறைவேற விடாதம பண்றதுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் பிசாசு கொண்டு வர்றான், எவ்வளவு கடுமையான சூழ்நிலைகளை கொண்டு வர்றான். 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைங்களும் கொல்றான். கடவுள் அதுல இருந்து தப்பிக்க வைக்கிறார். எல்லாம் கண்ணெதிர்க்க நடக்குது. ராஜாக்களால கூட ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கிறது. கரெக்டா சொன்ன தேதியில சொன்ன இடத்துல கரெக்டா பிறகுறார். மீகா தீர்க்கதரிசி சொல்றாரு, அதே மாதிரி அதே சொன்ன இடத்துல கரெக்டா வந்து மேசியா பிறகுறார். யாரும் ஒன்னும் தடை பண்ணவே முடியல. அவர் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார், வெற்றிகரமா நிறைவேற்றுறார். சரி, மேசியா வந்து பிறந்துட்டாரு, அவரை சிலுவைக்கு அனுப்பணுமே. அது வரைக்கும் எவ்வளவு போராட்டம். அவருக்கு விரோதமாக பலரை எழும்ப பண்ணுகிறான் பிசாசு. பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர், பல ராஜாக்களை எழும்ப செய்யறான். பிலாத்து, ஏரோது, அண்ணா, காய்பா போன்ற பிரதான ஆசிரியர்களை எழுப்பி எப்படியாவது இவரை வந்து ஒண்ணு இல்லாம பண்ணணும்னு பாக்குறான். ஒன்னும் நடக்கலங்க. பிசாசு வேர்வை வழிச்சு வழிச்சு ஊத்திக்கின்னு என்னடா இது ஒண்ணுமே பண்ண முடியலன்ற மாதிரி ஒரு முறை மலை உச்சிலிருந்து அவரை தள்ளி விட பாக்குறாங்க. அதுவும் நடக்கல ஒண்ணுமே. கடவுள் காப்பாற்றுகிறார். நான் சொல்றேன், தேவரீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். No one can stop or change his plans. Whatever he plans, it will come to pass. He can do it. கடைசியில
அவரை கொண்டு போய் சிலுவையில அறையிறாங்க. இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அவர் மேல பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர் கொண்டு போய் சிலுவையில அறைகிறார்கள். எல்லாம் நினைச்சுக்கிறாங்க நம்ம தான் இவரை வந்து சிலுவையில அறையிறோம். ஆனா அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னாரு, என்ன சொல்றாரு பாருங்க, என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. சொல்ற, இதோ இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, அவன் என்ன சாகடிக்க முடியாது அப்படின்றார். அப்ப இதெல்லாம் யார் திட்டமிடுறது? கர்த்தர் திட்டமிடுறாரு. எனவே ஆதி முதல் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே பிளான் போடுறாரு. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு சிலுவைக்கு போனது கூட கடவுளுடைய திட்டத்துல ஒரு பகுதி தான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே ஆணிகளை அடித்து சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அவங்க தான் அக்கிரமக்காரர், அவங்க தான் கொலை செய்யறாங்க ஆணி அடிச்சு சிலுவையில. ஆனா திட்டமும் ஆலோசனையும் முன்னறிவிப்பும் யார்தானா? தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின்படியும். God foreknew everything. அவருடைய பிளான் தான் இங்க எக்ஸிக்யூட் ஆகுது. அங்க இருக்கிற ஒருத்தனுக்கும் தெரியல கடவுளுடைய திட்டத்தை தான் நம்ம நிறைவேற்றோம். நம்ம அக்கிரமக்காரா இருக்கலாம், ஆனா நம்ம ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம் என்பது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலங்க. 24ஆம் வசனம், தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை விடுதலையாக்கினார், அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. எல்லாம் நினைச்சிட்டாங்க அவ்வளவுதான், இன்னைக்கு அவருடைய சாப்டர் க்ளோஸ், காட்ஸ் பிளான் thwarted அப்படின்றாங்க. அவ்வளவுதாங்க, அவர் திட்டம் வந்து தடை செய்யப்பட்டாச்சு, ஒன்னும் நடக்காது இனிமேல். அவர் சொன்ன மாதிரிலாம் ஒன்னும் நடக்காதுன்னு நினைக்கிறாங்க. 3ஆவது நாள் அவர் மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அந்த மரண உபாதைகளின் கட்டை அவிழ்க்கிறார் பாருங்க, அவர் எழுப்புறாரு. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது, கட்ட முடியாது, அவர் அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். எல்லாமே காட்ஸ் பிளானுங்க, எல்லாமே அவருடைய பர்பஸ். பிசாசு நினைச்சான் மனுஷனை என்னைக்கும் கடவுள்கிட்ட இருந்து பிரிச்சுட்டோம், அவருடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அவருடைய கோபாக்கினை ஆக்கினை தீர்ப்பு மனுஷன் மேல வர வச்சிட்டோம், இனிமேல் மனுஷனும் கடவுளும் ஒன்னாகவே சேர முடியாது, இவன் என்னைக்கும் பிரிஞ்சிருக்க வேண்டியதான் நினைச்சான் பாருங்க. ஒன்னும் முடியல. மறுபடியும் தேவன் அவர்களை இயேசு கிறிஸ்து மூலமாக தம்மோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார். அவருடைய ரத்தம் அவருடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்தமாக்கி இருக்கிறது. மீட்பின் திட்டம் நிறைவேறிற்று. இயேசு கல்வாரி சிலுவையிலே சொன்னார், எல்லாம் முடிந்தது. It is finished. இயேசு சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சுதுன்றாரு. மனிதனை மீட்கிறதுக்காக நான் வந்தேன், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், ஒன்ன கூட விடல, ஒன்ன கூட மிஸ் பண்ணல, எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன், பண்ணி முடிச்சாச்சு அப்படின்ற. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் அறிவிச்சு முன்னறிவிச்சு அவர் திட்டம் போட்டு எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் இவர் முகத்துக்கு நேரம் சேலஞ்ச் பண்ணி அந்த திட்டத்தை என்ன மாதிரி ஒரு ராஜா வந்தாலும், என்ன மாதிரி ஒரு ஆள் வந்தாலும், எப்பேற்பட்ட பிசாசும் அவனுடைய கூட்டங்களும் வேலை செஞ்சாலும் அதெல்லாம் செஞ்சு நிறைவேற்றி முடித்த தேவன் இந்த மீட்பின் திட்டத்தை முடிச்சிருக்கிறார். உங்களை என்ன மீட்டு இருக்கிறார். பிசாசின் பிள்ளைகளா இருந்த உங்களையும் என்னையும் அவர் தேவனுடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் நமக்காக அவர் செஞ்சிருக்கிறார் ரத்தம், அவர் நமக்காக அவருடைய சரீரத்தை பிற்கும்படி ஒப்பு கொடுத்து இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இது அவருடைய திட்டம். இதை நிறைவேற்றாம விட்டுருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், இந்த மீட்பின் திட்டம் ரொம்ப பெருசுங்க. பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பிடித்த இந்த மீட்பின் திட்டம் நிறைவேறதுக்கு அவ்வளவு சவால்கள், அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு எதிர்ப்புகள், அவ்வளவு குழப்பங்கள், இருண்ட காலமே 400 வருஷம், இதெல்லாம் தாண்டி அவர் இந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்னா உங்களுடைய சரீர சுகத்தை அவர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய குடும்பத்துல சமாதானத்தை கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு தடைகள் மாற்றங்கள் வந்தாலும் அதை நிச்சயமா நிறைவேற்றி முடிப்பாருங்க. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படவே படாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். Hallelujah. God can do everything. He has the power to do whatever he wants.
நான் சொல்றேன், உங்களுக்கு சமாதானத்தை அவர் நிச்சயமா கொடுக்க முடியும். இல்லங்க நிறைய பிரச்சனை, ஆமாங்க பிரச்சனை வரலாம். பிசாசு அதை கெடுக்க முயற்சி பண்ணலாம், அதை மாத்த முயற்சி பண்ணலாம், அதை தடை செய்ய முயற்சி பண்ணலாம். ஆனா எல்லாவற்றையும் தாண்டி அவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், உங்களுக்கு அந்த வேலையை தருவார், உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பார், உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார், உங்களுக்கு பொருளாதார செழிப்பை கொடுப்பார், உங்களை மறுபடியுமாக உயிரோடு எழுப்புவாருங்க. அது வரைக்கும் விடமாட்டாரு. நான் சொல்றேன், அந்த வாக்குத்தத்தத்தை அவ்வளவு பெருசு, அதான் பிரைமரி ப்ராமிஸ். அது அதையே அவ்வளவு வெற்றிகரமா நிறைவேற்றி முடிச்சிருக்கிறாருன்னா மற்ற இன்னத்தவர் நிறைவேற்றி முடிக்காம விட்டுருவாரு. அவர் பாதியில விட்டுருவாரா? இல்ல அவரை ஜெயிச்சு யாராவது எதிர்த்து யாராவது ஜெயிச்சிட முடியுமா? அவர் பிளானை சேஞ்ச் பண்ண முடியுமா? அவருடைய பிளானை தடை பண்ண முடியுமா? டிராப் பண்ண முடியுமா? ஸ்டாப் பண்ண முடியுமா? சேஞ்ச் பண்ண முடியுமா? த்வாட் பண்ண முடியுமா? நான் சொல்றேன், எதுவுமே நடக்காது. அவர் என்ன திட்டமிட்டு இருக்கிறாரோ அது நடக்கும். இன்னைக்கு இருக்கிறதோட அவர் 1000 மடங்கு நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறாருன்னா அது நிச்சயமா நடக்கும். இட் இஸ் காட்ஸ் பிளான். அவர் வாயில இருந்து வார்த்தை வந்திருக்குது. அவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். மற்ற எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றுவார். ஆமா, கொஞ்சம் காலதாமதம் ஆகலாங்க, அதுக்காக அவர் அவ்வளவு தோத்துட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. He has the power. God has the power to do whatever he wants. Do you know God is powerless? No, my dear friend. He is all powerful. எல்லா வல்லமையும் இருக்குங்க அவருக்கு. அவர் யாரை தடுத்து நிறுத்த முடியாது, அவரை மாற்ற முடியாது, அவரோட பிளானை கெடுக்க முடியாது. நீங்க சுகமா இருக்கணும்ன்றது தான் அவருடைய பிளான். நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றது தான் அவருடைய பிளான். நீங்க ப்ராஸ்பரிட்டியோட பிளஸ்டடா இருக்கணும்ன்றது தான் அவருடைய பிளான். நான் சொல்றேன், அந்த பிளான்லாம் எவனுமே கெடுக்கவும் முடியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் அவருடைய அனந்த ஞானத்தின் மூலமாக அதெல்லாம் சரிப்படுத்துவாருங்க. நான் என்ன பண்ணணும்னு நான் அவரை நம்பணும். என்ன நம்பணும்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறேன். I know that you can do anything and no plan of yours can be thwarted. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறேன். நீ செய்ய நினைச்சது ஒண்ணுமே தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். I know Lord. இன்னைக்கு ஒருவேளை கொஞ்சம் லேட் ஆகலாம், இன்னைக்கு ஒருவேளை கொஞ்சம் டிலே ஆகலாம், இன்னைக்கு கொஞ்ச நேரம் சத்துரு ஜெயிச்சிட்டது மாதிரி தெரியலாம், இன்னைக்கு எல்லாம் பிளான் எல்லாம் கெடுத்துட்டது மாதிரி தெரியலாம். ஆனா அதை கெடுக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன். அதை தடுக்க முடியாது என்று அறிந்திருக்கிறேன். அது வெற்றி பெறும் என்று அறிந்திருக்கிறேன். Because you have the power to do whatever you want. You can do anything. நான் சொல்றேன், இதுல இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படியே பாருங்க. அவரால் முடியுங்க. அவர் பிளான் பண்ணிட்டாருங்க. அவர் பிளான் பண்ணிட்டாருன்னா நான் செழிக்கிறதை எவனாலையுமே தடை போட முடியாது. அவர் பிளான் பண்ணிட்டாருன்னா நான் சமாதானமா ஆசீர்வாதமா ரெஸ்ட்ல இருக்கிறத யாரும் தடை பண்ணவே முடியாது. அவர் பிளான் பண்ணிட்டாருன்னா நான் சுகமா இருக்கிறத யாருமே தடை பண்ணவே முடியாது. அவர் போகும்போது சொல்லிட்டு போகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, என்னிடத்தில் விசுவாசமா இருங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் சொல்லியிருக்கிறார். நான் சொல்றேன், அவர் நிச்சயமா அதை செஞ்சு முடிப்பாருங்க. அவர் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் அவர் செஞ்சு முடிப்பார். அவரை யாரும் தடை செய்ய முடியாது, அவரை யாரும் மாற்ற முடியாது, அவரை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. He is unstoppable. He is unchangeable. Hallelujah. அவர் மாறாதவருங்க. அவரை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் சொல்றேன், அவ்வளோ பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை முன்னாடியே அறிவிச்சு எவ்வளவு சவால் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு சேலஞ்ச் வந்தாலும், எத்தனை பேர் இதுக்கு எதிராக வேலை செஞ்சாலும், பிசாசு பல ஜனக்கூட்டங்களை அவர் அந்த பிளானுக்கு எதிராக வேலை செய்ய முயற்சி செஞ்சும் கூட அவரை தடை பண்ணவும் முடியாது, மாற்றவும் முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாதுன்னா அவர் சொன்ன எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். ஒன்றும் தடைப்படாது. அவர் உங்களுக்கு அந்த வேலையை தரேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா அதை தரும். யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் உங்களுக்கு சமாதானத்தை தரேன்னு சொல்லியிருந்தாருன்னா யாரை தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு சந்தோஷத்தை தரேன்னு சொல்லியிருந்தாருன்னா யாரை தடுத்து நிறுத்த முடியாது. அவருடைய பிரசன்னத்துல நிரப்புறன்னு சொல்லியிருந்தாருன்னா யாரை தடுத்து நிறுத்த முடியாது. Nobody can stop God's plan.
and nobody can change God's mind because he is unchangeable and he is unstoppable. ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வச்சுக்கிற எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாருங்க. இந்த மாதம் முழுக்க அதை தியானம் பண்ணுங்கள். இதை சொல்லி சொல்லி ஜெயித்து வாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். தேவரீர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய திட்டங்கள் பொய்த்து போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்ட திட்டங்களை போட்டாலும் அதை எதிர்க்கவோ தடுத்து நிறுத்தவோ தடை செய்யவோ ஆண்டவரே உம்முடைய கரத்தை முறுக்கி அதை நிறுத்தவோ யாராலையும் முடியாது. ஆண்டவரே, எவ்வளவு பார்வோன் வந்தாலும் சரி, எது போல அண்ணா காய்பா வந்தாலும் சரி, எத்தனை ஆண்டவரே ராஜ்யங்கள் எதிர்த்து நின்றாலும் சரி, அதையெல்லாம் தகத்தெறிந்து நீர் சொன்ன காரியங்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறீர். உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்திற்காக, கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய மீட்பின் திட்டத்தை நீர் எங்களுக்காக நிறைவேற்றி முடித்திருக்கிறீர். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நீர் இந்த திட்டத்தை வகுத்து ஆண்டவரே அதை நிறைவேற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, பல சவால்கள், பல எதிர்ப்புகள், பல தடைகளை தாண்டி இதை நீர் நிறைவேற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீர். சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். இதெல்லாம் மாறவே மாறாது. யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சுகமாக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, நாங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள், மனுஷருடைய தயவு அளவுக்கு அதிகமாய் பெற்றவர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். தைரியமா சொல்றோம். ஆண்டவரே, எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் இதெல்லாம் தடுக்கவோ அல்லது சிதைக்கவோ அல்லது இதை மாற்றவோ முடியவே முடியாது என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதை விசுவாசிக்க உதவி செய்வீராக. வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலைகள் வரும்பொழுது அதையெல்லாம் வெற்றி பெற ஜெயிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, ரீல்ஸ் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், அவர்களுக்குள்ளே இதை கேட்கும் பொழுது விசுவாசம் ஊற்றெடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இதை கொண்டு போய் அவர்களுடைய இருதயத்திலே நாட்டுவீராக. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்களினால், நன்மைகளினால் நிரப்புவீராக. உம்முடைய திட்டங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஜனங்களை ஆசீர்வதியும். துதிகன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.